ஜெயிலர் 2க்கு நோ சொன்ன பாலகிருஷ்ணா. ராஜமௌலி இயக்கத்தில் நடிக்க உள்ளாரா ரஜினிகாந்த்? குடும்பத்துடன் நேரில் சென்ற முதல்வர் ஸ்டாலின். திமுக தோற்றால் மாவட்ட செயலாளர்கள் பதவி காலி, மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தெலுங்கு ஹீரோக்களில் தமிழ் ரசிகர்களுக்கு அதிகம் பரிச்சயம் என்றால் அது நடிகர் பாலகிருஷ்ணா தான். அவரின் ஆக்ஷன் காட்சிகளுக்கு என்றே தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. அவர் ரஜினியின் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்கிறார் என கூறப்பட்ட போதே படம் ஆக்ஷன் அதகலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வெளியாகி வரும் செய்திகளின்படி பாலகிருஷ்ணா ஜெயிலர் 2 திரைப்படத்தை புறக்கணித்து விட்டதாக கூறப்படுகிறது. ரஜினியின் அடுத்த இயக்குனர்கள் பட்டியலில் லோகேஷ் கனகராஜ், நெல்சன், சுந்தர்சி இருக்கின்றனர். இதில் லேட்டஸ்டாக ராஜமௌலி இணைந்திருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. தற்போது ராஜமௌலி இயக்கிக் கொண்டிருக்கும் மகேஷ் பாபு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கெஸ்ட் ரோல் இருக்கிறதாம். அந்த ரோல் இந்திய ஆன்மீகம் குறித்தது என்று சொன்னவுடன் உற்சாகமான ரஜினி கேரக்டர் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டியிருப்பதாக பேசப்படுகிறது. கமல் தனது 71வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு தனது வீட்டில் சிறப்பு விருந்தளித்துள்ளார். நிபந்தனைகளற்ற தூய பேரன்பினால் அளவு கடந்த மரியாதையால் பிணைத்து கட்டப்பட்டது எங்கள் உறவு என கமல் தனது எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். இந்த விருந்தில் துர்கா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அவரது மனைவி கிருத்திகா, முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 தொகுதிகளில் திமுக வெல்லவில்லை என்றால் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி ஆகிய தொகுதிகளில் திமுக கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி எம்எல்ஏவாக உள்ள வேப்பனஹள்ளியில் இந்த முறை திமுக தோற்க கூடாது என திட்டவட்டமாக முதல்வர் கூறியுள்ளார்.